படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் வந்து எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட்டு, காமெடி எல்லாம் எனர்ஜிக்காக பண்ணியிருக்காரு. டான்ஸ்லாம் வேறு லெவலில் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு சார். ஆமாம் ப்ரோ, அது மாறுவேடத்தில் வந்திருக்காப்புல. விஜய் சார் தான் விஜய் வந்து கெட்டாக போட்டிருக்காப்புல. என்ட்ரி சீனே அதுதான் வேறு லெவலில் மாசாக இருக்குது. இல்லை ஹிண்ட் கொடுக்க வேணாம், சஸ்பென்ஸாக இருக்கட்டும். 50 வயசு இல்லை தளபதிக்கு, 25 வயசு தான். 25 வயசு மாதிரி நடிச்சிருக்காப்புல. எனர்ஜி கூல் ஃபுல்லு விஜய் சார். ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. எல்லாம் படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் வந்து எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட்டு, காமெடி எல்லாம் எனர்ஜிக்காக பண்ணியிருக்காரு. டான்ஸ்லாம் வேறு லெவலில் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு சார். ஆமாம் ப்ரோ, அது மாறுவேடத்தில் வந்திருக்காப்புல. விஜய் சார் தான் விஜய் வந்து கெட்டாக போட்டிருக்காப்புல. என்ட்ரி சீனே அதுதான் வேறு லெவலில் மாசாக இருக்குது. இல்லை ஹிண்ட் கொடுக்க வேணாம், சஸ்பென்ஸாக இருக்கட்டும். 50 வயசு இல்லை தளபதிக்கு, 25 வயசு தான். 25 வயசு மாதிரி நடிச்சிருக்காப்புல. எனர்ஜி கூல் ஃபுல்லு விஜய் சார். ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ, எல்லாருமே பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணே, வேறு லெவலில் எல்லோரும் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கு கோட் தான் பெரிய வசூல் அடிக்கும். நல்ல விஜயனன்காண்டியே பார்க்கலாம். விஜயனா வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அலையதன்மனில் ஒரு வில்லத்தனமாக பார்த்தோம், அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி வேறு லெவலில் விஜயனன்காண்டியே வந்துடலாம். எத்தனை தடவை பார்க்கலாம். என்னண்ணே, அது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் அவரை வச்சு காட்டுறாங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கேப்டன் அவர் திரும்ப பார்த்து சின்ன சந்தோஷம், நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. த்ரிஷா மேடம் நடந்துருந்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த நடிப்புக்கு எல்லோரும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. விஜயனன்காண்டியே பார்க்கலாம். விஜயனா தான் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. வில்லத்தனமாக பண்ணலாமா, விஜயனை பண்ணுவாரான்னு நினச்சோம், வேறு லெவலில் எடுத்திருக்காரு. இல்லை இப்போ விஜயகாந்த் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே காமிச்சிருந்தாங்க. கேப்டன் விஜயகாந்த் சந்தோஷமாக இருந்துச்சு. விஜயால தான் உண்மையில். ஏன்னா விஜய் அவருக்கு கூட வளர்ந்தவர், அவரோட தம்பி விஜயகாந்தோட தம்பி விஜய்னு காமிச்சிருக்காரு முதல் சீன்லேயே. அதுக்காகவே படம் நிச்சயமாக வெற்றி பெறும். கடைசியில் என்னதான் இருந்தாலும் சரி, தலைப்பேனும் விஜய் பண்ண எவ்வளோ தான் இதாக இருந்தால் கூட அவர் நண்பங்கிறத ஒரு சீனில் காமிச்சிட்டாரு. கடைசியில் ஒரு லாஸ்ட் எண்டில் ஒரு பிஜிஎம் போடுவாருங்க. அந்த ஒரு பிஜிஎம்லேயே வந்து அஜித்தும் விஜய் நண்பர்கள்னு காமிச்சிட்டார். ஏன்னா அவர் நேரில் காட்டினாலும் அந்த எமோஷன், அந்த பிஜிஎம்மோட சவுண்டு அஜித் நேரில் வந்த மாதிரி இருந்தது. அஜித்தோட ஃபேனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து கை கட்டி கூப்பிட்றதோட நண்பன் சொல்றதை விட நண்பங்க நிரூபிச்சிட்டார் ரெண்டு பேருமே. அது விஜய் வாயாலே சொன்னது வந்து அஜித்தோட ஃபேனுங்களுக்கு எல்லாமே ரொம்ப எமோஷன், கண்ணீரே வரவழைக்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டியிருக்காரு. அது விஜய்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த நான் தலை ஃபேன் தான், ஆனால் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் பார்த்தவொடனே எனக்கு விஜய் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து அஜித் பேனா வந்து விஜய் படத்தை பார்த்து எனக்கு வந்து விஜய் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு படம். படம் சூப்பர். இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா விறுவிறுப்பாக இருக்குது பார்க்க. என் பேர் முருகன், திருநெல்வேலி. எனக்கு படம் பார்க்க வந்திருக்கிறேன். நாங்கள் நல்லா இருந்தது. ஓவராலாக ஃபேன்ஸ் எல்லாருக்கும் யாருக்குமே டேமேஜ் இல்லாமல் நல்லா சேஃபாக சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாயபுளாக இருந்தது. ஆமாம், அதெல்லாம் செம்ம சர்ப்ரைஸ். சிவகார்த்திகேயன் அப்புறம் த்ரிஷாலாம் செம்ம சர்ப்ரைஸு, சூப்பராக இருந்தது. அது வேறு லெவல். நான் விஜய் ஃபேனில் அஜித் ஃபேனில், ஆனால் சூப்பராக இருந்தது படம். மாசம் ஃபேமிலியோட வரலாம், நானே திருப்பி வருவேன். படம் நல்லா அருமையாக இருக்குண்ணே. தளபதி மாதம் நினச்சிருக்காரு, வெறித்தனமாக இருக்குது படம். அஜித் மாதம் தலைன்னு சொன்னோன்னே மாதம் இருக்குது. சிவகார்த்திகேயன் இருக்கார், எல்லாம் இருக்கா. MS டோனி கடைசியாக கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருக்குது. விஜயகாந்த் என்ட்ரன்ஸ் மாசாக தானே இருக்குது. மறுபடியும் திரையில் பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ்நாட்டில் தலையும் தாப்பு தான், தளபதியும் தாப்பு தானே.